அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். லாஸ்ட் டைம் வந்து சமூக வலைத்தளத்தில் பெருமளவில் ஆதரவு பெற்றது நம்முடைய டெலகாஸ்ட். மேலும் எப்படி வந்து பரிந்துரை செய்வது, தொழில்முறை முதலீட்டாளர்கள் மேலும் தனிநபர்கள் எல்லோரும் எப்படி ஆரம்பிப்பது என்கின்ற ஒரு ரியல் டைம் டெமான்ஸ்ட்ரேஷன் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மேலும் எப்படி உள்நுழைவு மேலும் அணுகுவது போன்ற அனைத்து விதமான பதிவு செய்தல், மேலும் வந்து கம்பெனிஸ் மேலும் ஏஜென்ட்ஸ் எல்லோரும் எப்படி வெரிஃபை செய்வது என்கின்ற இந்த பயிற்சிகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பிராக்டிகலா. அடுத்த செஷன்ல வந்து எப்படி வியாபாரங்கள் வந்து யூகெயின் அப்ளிகேஷனை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்பொழுது யூகெயின் அப்ளிகேஷனுடைய அனைத்து விதமான பிராக்டிகல் அப்ளிகேஷன் இப்ப பார்க்க போறோம். அடுத்த செஷன்ல, அதாவது 5:30 மணி இந்தியன் டைம்ல நாம வந்து பிசினஸ் ஓனர்ஸ் எப்படி வந்து ஆக்சஸ் கிடைக்கும் என்கின்ற பயிற்சியை பெறப்போகிறோம். சரி, இப்ப வந்து பிளே மார்க்கெட் அல்லது ஆப் ஸ்டோர் நம்ம போகும்பொழுது யூகெயின் அப்படின்னு சொல்லி நாம கொடுத்து என்டர் பண்ணணும். யூகெயின் டைப் பண்ணி என்டர் பண்ணணும். பிறகு எல்லோ யூகெயின் ஐகானை செலக்ட் பண்ணணும். பிறகு இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு நிமிடம் காத்திருங்கள். இப்போ அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி பேக் ஆபீஸ்ல இவோரிச்ல மெசேஜஸ் செக்ஷனுக்கு போகணும். அங்கே ப்ரோமோ கோட் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது வந்து சில நேரம் உங்களுக்கு ப்ரோமோ கோட் வரவில்லை அப்படின்னு சொன்னா இமெயிலுக்கு நீங்க போய் செக் பண்ணணும். உங்களுடைய ஆக்டிவேட்டட் இமெயில் ஆக்டிவாக இருக்கும் இமெயில் செக் பண்ணுங்க. ugain.dev, அதாவது support@ugain.dev அப்படிங்கிற இந்த இணையதளத்திற்கு சென்று உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் உங்களுடைய அனைத்து விதமான இஷ்யூவை கூட இங்கு நீங்கள் கேட்டு அதன் மூலமாக ஆதரவு பெற முடியும். இப்பொழுது வந்து ப்ரோமோ கோட்காக யாராவது காத்திருந்தால் இன்னுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா மேனுவலா நாங்க சென்ட் பண்ணுவோம். அதாவது support@ugain.dev அப்படிங்கிற சாட்ல வந்து நாங்க கொடுக்குறோம். அந்த முன்னரே கொடுத்திருக்கிறோம். இங்க வந்து நீங்க கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோமோ கோட உபயோகப்படுத்தி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், மேலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய முடிவில்லா தொடர்பு பட்டியலில் உள்ள அனைத்து விதமான நபர்களுக்கும் நீங்கள் அனுப்ப முடியும். இந்த ப்ரோமோ கோட அவர்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, தனிநபர்களுக்கும் சரி, இரண்டுக்குமே இதே ப்ரோமோ கோட் தான். அதாவது ஒரு தனிநபர் ரெஃபர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ப்ரோமோட் செய்கிறார்னா இந்த ப்ரோமோ கோட நீங்க கொடுக்கலாம். அதன் மூலமாக ரெஃபரல் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பிறகு ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னு சொன்னா இதே ப்ரோமோ கோட் தான். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சைன் பண்ண உடனே உங்களுடைய ப்ரோமோ கோட நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டும். இப்போ ஜியோ லொகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து டியூமென் அல்லது மாஸ்கோ அப்படிங்கிற சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய சிட்டி என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். மேலுமே நிறைய லொகேஷன்ஸ் வந்து ஆட் ஆகிறப்போ நாம அதற்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த நுழைவு, அதாவது அணுகுமுறை, போன் நம்பர், லாகின் வியா இமெயில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு.
சில இவோரிச் பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவோரிச் முன்னரே உபயோகப்படுத்திய போன் நம்பரை வந்து இதுல கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து முன்னரே யூகெயின் அக்கவுண்ட் வந்து இருக்கிறது. அதற்கு வந்து ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன் நம்பரை திரும்பவும் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, டேட்டா பேஸ் வந்து ஏற்கனவே இந்த அக்கவுண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. லாகின் வயா இமெயில நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கு போன் நம்பர் நீங்க கொடுக்க தேவையில்லை. அடுத்த ஸ்லைட்ல வந்து இப்போ சைன் இன் அப்படின்னு சொல்லி லாகின் வயா இமெயில். இதுல வந்து நீங்க இந்த ஸ்கிரீனை பார்க்க முடிகிறது. லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இமெயில் என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல நீங்க ப்ரோமோ கோட காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இமெயிலையும் சரி, என்டர் பாஸ்வேர்ட்லயும் சரி, நீங்க காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரோமோ கோட். அதாவது ஆதரவு நிலையத்திற்கு வந்து சில விதமான, அதாவது சப்போர்ட்டுக்கு சில பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சில யூசர்ஸ் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். ப்ரோமோ கோட தான் கொடுக்கணும். பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணிருக்கு, ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது ப்ரோமோ கோட் 2 காலம்லயுமே. அதனாலதான் திரும்பவும் இதை நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது இந்த ஒரு கேள்வி, யூகெயின் வந்து இந்த டிவைஸ் உடைய லொகேஷனை ஆக்சஸ் பண்ணுமா, அதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்கிறது. நீங்க வந்து அலோவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆப்பை யூஸ் பண்றப்ப மட்டும் ஜியோ லொகேஷன் ஆன் பண்ணி லொகேஷன் வந்து ஆப் யூஸ் பண்ணிக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அடுத்தது பின்கோட் வந்து செட்டப் பண்ணணும். அந்த செட் பண்ண பிறகு வந்து லாகின் பண்ணணும்னு சொன்னா இந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கொடுத்துதான் நீங்க என்டர் பண்ணணும். இது பின் செட்டப் பண்றதுக்கு. அடுத்தது ஆண்ட்ராய்டுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்ப வந்து ஆண்ட்ராய்டு பார்க்கலாம். அதற்கு முன்னர் வந்து நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து கம்பெனிஸ்லாம் என்னென்ன மாஸ்கோல வந்து முன்னரே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த ஸ்கிரீன்ல வரும். ரைட் ஹேண்ட் கார்னர் கீழே வந்து 3 டாட்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம லெஃப்ட் சைடு சொல்லலாம். அதாவது லெஃப்ட் சைடு கார்னர்ல வந்து 3 டாட்ஸ். அந்த 3 டாட்ஸை பிரஸ் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ரெஃபர் பண்றது அப்படின்னு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நண்பர்களை அழைப்பது நம்ம பிசினஸ்க்கு. அதை வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கிறப்ப QR கோட் அல்லது ப்ரோமோ கோட் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கிறதோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது QR கோட் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரோமோ கோட் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் இதற்கு பிறகு வந்து அவர்கள் பதிவு செய்வார்கள். அப்படி பதிவு செய்யறப்போ உங்களுடைய ப்ரோமோ கோட், அதாவது நீங்க தான் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் அதுல வந்து அவர்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கீழே. அப்ப வந்து அவர்கள் ரெஜிஸ்டர் பண்றப்போ உங்க ஸ்ட்ரக்சர் கீழே வந்து அவர்கள் ரெஜிஸ்டர் ஆவாங்க. நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறப்ப எந்த மெசஞ்சர் வந்து நீங்க ஷேர் பண்ண போறீங்களோ அந்த மெசஞ்சரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நோட்ஸ்ல எப்பயுமே வந்து ரெஃபரல் கோட் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த காப்பி லிங்க், அந்த லிங்கை வந்து அவர்களுக்கு அனுப்பலாம். அப்பொழுது கூட உங்களுக்கு கீழே தான் அவர்கள் பதிவு செய்யும்படி அமைந்திருக்கும். ஏன்னா லிங்க் வந்து உங்கள்கிட்ட இருக்கு, ரெஃபரல் லிங்க். சரி, இப்ப வந்து இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, ஒரு புதிய நபருக்கு வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்கை அனுப்புகிறீர்கள், ஆனால் அவர் வந்து எவோரிச்ல இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ பிசில பண்ணணும்னு அவசியம், பர்சனல் கம்ப்யூட்டர்ல அவர்கள் வந்து ஆண்ட்ராய்டு அல்லது iOS எந்த ஒரு போன்லயும் அனுப்புறாங்க. அப்படிங்கிறப்போ
உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லிங்கை வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு மொபைல் ஆப்பை அனுப்பலாம். ஏன்னா இது மொபைல் அப்ளிகேஷன். மேலும் இதற்கு உண்டான ஒரு பதில் நான் சொல்ல போகிறேன். இன்விடேஷன் லிங்க் வந்து அவர்கள் ரிசீவ் பண்றாங்க உங்கள்கிட்ட இருந்து. அதாவது டெலிகிராம்ல நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அத உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். இங்க பாருங்க, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ரெட் கலர் ரெக்டாங்கிள்ல ரெஃபரல் லிங்கோட சேர்த்து அந்த லிங்க் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. இத வந்து அவர்கள் உபயோகப்படுத்தி ரெஜிஸ்டர் பண்ணி அதன் பிறகு வந்து அவர்கள் பிளே ஸ்டோர்ல யூகெயின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். பிறகு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணணும். அதற்கு பிறகு இன்ஸ்டால் ஆனது ஓபன் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். பிறகு வந்து அப்ளிகேஷன் ரெடியா இருக்கும் ப்ராசஸிங்க்கு. பிறகு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அவர்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்திற்கு மாஸ்கோ கிளிக் பண்றாங்க. இமெயில் லாகின் இமெயில வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னா போன் நம்பர். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே யுகோரிச்ல இருக்கீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க யூகெயின்ல அப்படின்னு சொன்னா இரண்டாவது முறை ஒரே நம்பரை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவர் வந்து யுகோரிச் யூசர் கிடையாது அப்படிங்கிறப்ப அவருடைய போன் நம்பரை அவர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ புதிய நபர் உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல ஆட் ஆகி இருக்கிறார். அப்போ போன் நம்பர் வந்து அவர் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா அவர் யுகோரிச் யூசர் கிடையாது, முன்னரே வந்து யூகெயின்லயும் ரெஜிஸ்டர் பண்ணல. அப்படிங்கிறப்ப அவரோட போன் நம்பர் புதியது. அப்ப அந்த டேட்டா பேஸ்ல அவருடைய புதிய நம்பர் வந்து ரெக்கார்ட் ஆகும். சரி, ஏன்னா ஒரே நம்பர் பல முறை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போன் நம்பர் வந்து அது ரெகக்னைஸ் பண்ணிக்குது. ஏன்னா டியூப்ளிகேஷன் எரர் வரும் இல்லைன்னா. இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, போன் நம்பர் கொடுக்கிறார். மேலும் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்றாரு. கீழே வந்து ப்ரோமோ கோட் உங்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட ப்ரோமோ கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்வதற்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். பிறகு என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து அவர் என்டர் பண்ணணும். ஏன்னா அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி தான் அவர் போயிருக்காருங்கிறப்போ உங்களோட ப்ரோமோ கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஒருவேளை வந்து இந்த ப்ரோமோ கோட் நார்மலா நீங்க அந்த லிங்க் வந்து அவர் இன்னொரு நபர் வந்து அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி போனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரோமோ கோட் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா கேமராவை ஆன் பண்ணி அவருடைய அனுப்பிச்ச அந்த ஸ்கேன் பண்ணி கூட நீங்க உள்ள என்டர் பண்ணீங்கன்னா யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவர்களுடைய ப்ரோமோ கோட் வந்து டிஸ்பிளே ஆயிடும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம், பிறகு வந்து டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், சிட்டி. நண்பர்களே, ஐபோன்ல வந்து லைப்ரரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போன்ல இன்னுமே அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்கிரேடேஷன் இருக்கு. அதுல வந்து கேலண்டர், டேட் ஆஃப் பர்த் நான் சொல்லிட்டு இருக்கேன் 1970ல இருந்து இருக்கு. ஆகையால் வந்து என்ன டேட்டோ அதற்கு ஏற்ற மாதிரி டேட், மந்த், அப்புறம் இயர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். பிறகு வந்து மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். சிட்டி வந்து மாஸ்கோ அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கேன். மேலுமே ஜியோ லொகேஷன் பொறுத்து என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா போனுடைய ஆப் வழியாக வந்து டிவைஸ் லொகேஷன் செலக்ட் ஆகும். அடுத்தது கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு வந்து எம் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னென்ன எம்ல லிஸ்ட் ஆகுதோ அந்த சிட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடா இருக்கு. சரி, இப்போ
இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து வியாபாரங்கள் இனிமே கூடிய விரைவில் ஆட் ஆகும். இப்ப வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரீனை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா ஃபேவரட் 3 கேட்டகரிஸ் வந்து பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு வந்து இவோரிச் யூசரா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்கோம். செட்டப் பின் அவர்கள் செட்டப் பண்ணணும். பிறகு அந்த பின்னை வைத்து அவர்கள் என்டர் பண்ணணும். ஜியோ லொகேஷன் நீங்க ஆன் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சிட்டிஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் நீங்க ஒரு லெட்டர் டைப் பண்ணும்பொழுது. சரி, சாட்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சரி, கண்டிப்பா வந்து இதெல்லாம் நாங்க விளக்கம் அளிக்கிறோம். பிறகு வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் ரொம்பவே வெற்றிகரமாக வந்திருக்கிறது. புதிய புதிய கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸா மாறுறதுக்காக அவர்கள் வந்து விருப்பப்படுகிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நாங்க சொல்கிறோம். யூகெயின் பேக்கேஜ் ஸ்டார்டிங்க்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியா எழுதி ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பேக்கேஜ் வந்து 1 இயர்க்கு வேலிடா இருக்கும். அதாவது வேலிடிட்டி 11th of September 2021ல இருந்து 11th of September 2022 வரை 1 இயர் ஆக்டிவா இருக்கும். ப்ரமோட்டர்ஸ் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கோட் இருக்கிறதோ அவர்கள் இந்த ஸ்கிரீனுக்கு போலாம். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும். நன்றி. அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப இவோரிச் டேப்ல வந்து பேக் ஆபீஸ்ல போய் இவோரிச் டேப்ல மெசேஜஸ்ல பர்சனல் ப்ரோமோ கோட் அவர்கள் கண்டறியலாம். இன்னுமே ஒரு கன்வீனியன்ட் மெத்தட் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த கருவி உங்களுக்காக ப்ரமோட்டர்ஸ்க்கு ப்ரோமோ கோட் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த லேண்டிங் பேஜை நீங்க யூஸ் பண்ணலாம். https://ugain.app/ivorich-promo/language இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய லாகினை நீங்க கொடுக்கணும். அப்ப லாகின் கொடுத்த உடனே உங்களுடைய ப்ரமோஷனல் கோட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவோரிச் இமெயில் அல்லது யூசர் நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னா கெட் அப்படின்னு கொடுத்தா ப்ரோமோ கோட் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை வந்து உங்களுக்கு ப்ரோமோ கோட் தெரியவில்லை அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து உங்களுடைய லிங்க் புதிய ஆண்டர்பிரனியர்ஸ் நீங்கள் வந்து இணைக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரமோட்டராக இருந்தால் நீங்க வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் வந்து லேண்டிங் பேஜ் லிங்க் ஆண்டர்பிரனியர்ஸ் உண்டானது அதுவுமே கீழே கொடுத்திருக்கோம். இதன் மூலமாக வந்து ஸ்ட்ரக்சர்ல அதிகப்படியான மக்களை நீங்கள் சேர்க்க முடியும். ஆண்டர்பிரனியர்ஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்னபடி ஆண்டர்பிரனியர்ஸ்க்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறப்ப பெயர், மேலும் இந்த ஸ்லைட்ல சொல்லி இருக்கிறபடி எல்லாவற்றையும் வந்து என்டர் பண்ணலாம். அடுத்தது போன ஸ்லைட்ல என்ன சொல்லியிருந்தோம், லேண்டிங் பேஜ் சொல்லியிருந்தோம். அந்த லேண்டிங் பேஜை வந்து கிளிக் பண்ணி ஆண்டர்பிரனியர்ஸ் போனாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து கம்பெனியோட லேண்டிங் பேஜ் ஓபன் ஆகும். அதன் மூலமாக வந்து அவர்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஒவ்வொரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் ப்ரோமோ கோட் முக்கியம். அது இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பிசினஸ் ஆண்டர்பிரனியரா இருந்தாங்கன்னு சொன்னோம். ப்ரோமோ கோட் இல்லாம பதிவு செய்ய முடியாது. ஆகையால் ப்ரோமோ கோட் மிகவும் தேவையானது. பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனியர்ஸ்
யார் வந்து ப்ரொமோட்டர்ஸா இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் பதிவு செய்ய முடியும். இப்போ எக்ஸாம் எழுதி அதற்கு உண்டான ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு அவர்கள் வந்து லிஸ்ட் ஏ இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஆதரவு மையத்திற்கு வந்து எழுதியிருந்தீர்கள், அதாவது சில மக்கள் வந்து இன்னுமே எக்ஸாம் லிஸ்ட் ஏல வரல அப்படின்னு சொல்லி, ஒருவேளை வந்து வெபினார்ஸ் எல்லாவற்றையும் கவனிப்பீர்கள்னு சொன்னா கண்டிப்பா லிஸ்ட் ஏல வர அளவுக்கு வந்து மதிப்பெண்கள் இருக்கும். ஆனால் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா எழுதணும். அதன் பிறகு வந்து ப்ரோமோ கோட் மூலமாகத்தான் வந்து ப்ரொமோட்டரா இருந்தீங்கன்னா மற்ற பிசினஸ் ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு அனுப்ப முடியும். இப்போ இது வந்து எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரொமோட்டரா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரெஃபரல் யூஸ் பண்ணி தான் அவர் பண்ண முடியும். சரி, அடுத்த ஸ்லைடு போலாம். சிஸ்டம் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இதுவரை இமெயில் வந்து ஈவோரிச்ல இல்லாத பார்ட்னர்ஸ்க்கு இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். மேலும் அது போன் நம்பர் எல்லாமே செக் பண்ணதும் உங்களுக்கு டேஷ்போர்ட் நீங்க பார்க்க முடிகிறது. இந்த டேஷ்போர்ட் வந்து கிடைக்கும். லெஃப்ட்ல வந்து நீங்க கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுல என்னென்ன தகவல்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்ன கம்பெனி நேமோ அந்த கம்பெனி நேம் என்டர் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தது அப்படின்னு சொன்ன. மேலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து முழுமையாக கொடுப்பது அவசியமாகிறது. ஏன்னா ஒரு பயனர் வந்து கம்பெனியோட ப்ரொஃபைலுக்கு போறப்போ அவருடைய அனைத்து விதமான கம்பெனி டீடைல்ஸும் ஒரு வாடிக்கையாளரால் பார்க்க முடியும். ஆகையால் ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படிங்கிறப்ப, கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்கிறப்ப அந்த கம்பெனியோட தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுதுவது முக்கியம். இப்ப வந்து பியூட்டி பார்லர் இருக்கு அந்த கம்பெனி அப்படின்னு சொன்னா பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். மேலும் வந்து பியூட்டி பார்லர்ல ஜிம்மும் இணைந்திருக்கிறது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணலாம்னு சொல்றேன். இப்ப வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான தகவல்களாக கொடுங்கள். அப்பதான் வந்து அவர்கள் ஒரு அட்ராக்ட் பண்றதுக்கு சுலபமாக இருக்கும். பிறகு வந்து கரன்சி, யூகேன் வந்து எந்த கண்ட்ரீஸ்லாம் லான்ச் ஆக போகுதோ அதற்கு உண்டான கரன்சி வந்து கொடுக்க வேண்டும். பிறகு வந்து கேட்டகரி, பிறகு வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க, கம்பெனியுடைய வெப்சைட். பிறகு லோகோவை அப்லோட் பண்ணணும், கம்பெனி லோகோ ரைட் அப்பர் ஹேண்ட் கார்னர்ல. பிறகு வந்து சேவ் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம கொடுத்த எல்லா விதமான தகவல்களும் சரி சேவ் ஆகும். அடுத்து இன்ஃபர்மேஷன், கம்பெனிக்கு உண்டான அனைத்து தகவல்களும் கொடுத்து விட்டோம். ஹேஷ்டேக்ஸ், இப்போ ஆன்லைன்ல வந்து நம்ம சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னா ஹேஷ்டேக்ஸ் எடுத்துக்கும். ஆகையால் ஹேஷ்டேக்ஸ்ல இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து முதல்ல கொண்டு வந்து வைக்கும் இன்டர்நெட். அதனால இப்போ ஒரு பர்கர், மார்டிஸ் பர்கர் அப்படிங்கிறப்போ இதுல வந்து அந்த பெயர் கொடுத்த உடனே ஃபர்ஸ்டா லிஸ்ட் ஆகும் மெயில்ல. அதனால நான் வந்து அதை மென்ஷன் பண்ணேன். ஹேஷ்டேக்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிறகு அட்ரஸ், குறைந்தது ஒரு முகவரி கொடுக்க வேண்டும். மேலதிக முகவரிகள் வந்து கொடுக்கலாம், ஆனா மினிமம் ஒன்னாவது கொடுக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனின்னு பார்த்தா நிறைய ஆபீசஸ் வந்து பிரான்ச் ஆபீஸ்லாம் கூட இருக்கும். ஆகையால் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு முகவரியாவது இருக்கும். ஆகையால் அதை நீங்க கொடுக்க வேண்டும். இப்ப வந்து மேப்ல
கரெக்டா வந்து அந்த அட்ரஸ் லொகேட் ஆகும். பிறகு வந்து இன்னுமே அந்த அட்ரஸ் வந்து வாடிக்கையாளர்களுக்கு புரியும் வகையில், அதாவது வந்து அவர்கள் கூகுள் மேப்பை பார்த்து வராங்க நம்ம கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த கம்பெனியை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியோட லொகேஷன், மேலும் வந்து அருகில் இருக்கும் லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. மெயின் பிரான்ச் எங்க இருக்கு இந்த கம்பெனியோடது, அப்புறம் வேலை செய்யும் நேரங்கள், அதாவது வீக்கெண்ட்லயும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா, 24/7 பண்ணுவாங்களா, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வந்து அவர்கள் வேலை செய்ய மாட்டார்களா, அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் ஈஸியா வந்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிப்பதற்காக. சரி, அடுத்த ஸ்லைடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டேப் போட்டோஸ்ல நீங்க என்ன பண்ணணும், குறைந்தது ஒரு பிக்சர் அது ஆட் பண்ணணும். ஏன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத வார்த்தையை விட பிக்சர்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், அவர்கள் வந்து இன்னுமே அட்ராக்ட் பண்ண முடியும். மேலும் வந்து அவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்ல வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க, மேலும் வந்து எவ்வளவு ருசியான ஃபுட் வந்து ஆட் பண்றாங்க. அதாவது உதாரணத்திற்கு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருந்தது அந்த கம்பெனி அப்படின்னு சொன்னா, அது மாதிரி அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பிக்சரை வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது என்ன போகணும்னு சொன்னா டிஸ்கவுண்ட்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் வந்து எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து சாதாரணமான ஒரு டிஸ்கவுண்டா, அதாவது எப்பயும் அடிக்கடி கொடுக்கும் ஒரு டிஸ்கவுண்டா, இல்லைன்னா கேஷ்பேக்கா, ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு வந்து மீதமுள்ள தொகை திரும்ப வந்து உங்களோட அக்கௌண்ட்ல சேரும் அப்படின்னு கேஷ்பேக்கா, எந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு உண்டான காலம் இது. ஏன்னா இப்போ டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா அதை நீங்க கொடுக்கணும். இப்ப கம்பெனில வந்து டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணிட்டு இப்ப வாடிக்கையாளர்கள் கேட்கிறப்ப இந்த டிஸ்கவுண்ட் முடிந்து விட்டது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கரெக்டான டிஸ்கவுண்ட் இப்ப வந்து எது ஆக்டிவா இருக்கோ அந்த டிஸ்கவுண்ட பற்றிய தகவலை நீங்க என்டர் பண்ணணும். அடுத்தது 3 மாதம் இலவச ட்ரையல் பீரியட் இருக்கு இப்போ. அதனால டிஸ்கவுண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பேமெண்ட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ 5% நார்மல் டிஸ்கவுண்ட்டும் 10% அதிக அளவு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறப்ப நீங்க கம்பெனி வந்து வெரிஃபிகேஷனுக்கு போனதுக்கு பிறகு இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மாத்தி அமைக்கலாம். ஏன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முதல்ல முடியணும், கம்பெனியோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியணும். பிறகு வந்து நீங்க மேற்கொண்டு என்னென்ன மென்ஷன் பண்ணணுமோ அது சரியானபடி மென்ஷன் பண்ணணும். அடுத்த ஸ்லைடு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்பொழுது. இப்போ அவங்க கம்பெனி வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா அவங்க அட்ரஸ், அவங்க போன் நம்பர், அப்ப அந்த கம்பெனி வந்து மொபைல் ஆப்ல பப்ளிஷ் ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கம்பெனியை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். முதல்ல ஆப்ல வந்து பப்ளிஷ் பண்ணணும். அப்ப இந்த பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் பண்ணணும். அதாவது கம்பெனியோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஒரு அட்ரஸ் கொடுக்கணும், ஒரு பிக்சர் கொடுக்கணும், ஒரு எம்ப்ளாயியாவது கொடுக்கணும். எம்ப்ளாயினா யாரு? இந்த எம்ப்ளாயி வந்து கிளைண்ட்ஸ், அதாவது பேமெண்ட் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் எம்ப்ளாயிஸ். இந்த இடத்துல இன்னொரு விதமான எம்ப்ளாயிஸ் கூட பார்க்கலாம். அவங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் வந்து பெஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்கு அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், எம்ப்ளாயியோடைய
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ, விகே அக்கௌண்ட்டோ, யூடியூப் அக்கௌண்ட்டோ அந்த எம்ப்ளாயியோட ஆட் பண்ணலாம். ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரோமோ கோடு இருக்கும். அது மூலியமாக கிளைண்ட்ஸ் வந்து சேருவாங்க. அப்போ ஆண்டர்பிரனருடைய ஸ்ட்ரக்சருக்குள்ள அவர்களும் வருவார்கள் அந்த கிளைண்ட்ஸ். அப்போ ஆண்டர்பிரனருக்கு தெரியும் எந்த கிளைண்ட் அவர்களுடைய QR கோட நிறைய பேருக்கு கொடுத்து கம்பெனியை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த ஆண்டர்பிரனருக்கு தெரியும். நீங்க இந்த பிளஸ் ஐகான் அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கேஷியர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கலாம். அவர்களுடைய பேரை கொடுக்கலாம், அவர்களுடைய தனித்துவமான லாகின் கொடுங்க. கண்டிப்பா லாகின் அப்படின்றத கொடுக்கணும். ஏன்னா புது லாகின் கொடுங்க அப்படின்னு கேட்கும். பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. சர்வீஸ் பர்சன்டேஜ், சர்வீஸ் ஃபீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரீ எஸ்டாப்ளிஷ்ட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு கஜகஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கோ இல்ல ஏதாவது ஒரு கேஃபேக்கோ போறீங்க. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சர்வீஸ் ஃபீயையும் வந்து பிக்சடா இருக்கும் 10% அப்படின்னு. அதை வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இப்போ உங்க கண்ட்ரியும் அதே சிஸ்டத்தை தான் பயன்படுத்துறாங்க, சர்வீஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அந்த சர்வீஸ் ஃபீயை வந்து இங்க எவ்வளவு அப்படின்றத டைப் பண்ணலாம். அப்பதான் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது அந்த அக்கௌண்டிங்கோட மேட்ச் ஆகும். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவா மாத்துங்க. ஏன்னா எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கலாம் இல்ல பாசிவா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து கடையை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவர் பாசிவ் ஆயிடுறாரு, இன்ஆக்டிவ் ஆயிடுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு தெரியும் இருக்காங்களா இல்லையா, ஆக்டிவா பாசிவா அப்படின்றது. சரி, கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீங்க பிரான்ச் வந்து சூஸ் பண்றதுக்கு. இப்ப பிசினஸ் ஓனர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது அவர்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து வேற வேற எம்ப்ளாயிஸ்ல வேற வேற பிரான்ச்ல இருக்கிறவங்களை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நீங்க எந்தெந்த பேங்க்ல எப்படி பிரான்ச்ல எப்படி நடக்குது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்போ ஒரு ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்கு இன்விடேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல எத்தனை பேர் வந்து ப்ரோமோ கோட பயன்படுத்தி இருக்காங்க நிறுவனத்துக்கு வரத்துக்கு அதாவது அந்த கம்பெனிக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க QR கோட பயன்படுத்தலாம். கம்பெனியோடைய டேப்ல வர்றது இல்லனா நீங்க எம்ப்ளாயியோட QR கோட பயன்படுத்தி கூட வரலாம். சரி, எப்படி வந்து எம்ப்ளாயிஸ் வந்து மக்களை வந்து இந்த ரெஃபரல் எப்படி பண்றது அப்படின்றது வந்து அடுத்த வெபினார்ல போவோம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பிரைமரி செட்டிங் பத்தி மட்டும்தான் பேச போகிறோம். சரி, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பப்ளிஷ் அப்படின்ற பட்டனை வந்து பிரஸ் பண்ணலாம். அது வந்து வலது பக்கத்துல கார்னர்ல இருக்கு. இந்த ஸ்லைட்ல பார்க்கும்போது நமக்கு இந்த டேபிள் வரும். எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிரீன் டிக் வந்திருக்கும். ஒரு கேஷியர் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும், இல்ல ஒரு போட்டோ, இது எல்லாமே கிரீனா இருக்கு அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அப்ப அடுத்த ஸ்லைடு போகும்போது இப்போ வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு புது பட்டன் இருக்கு. நீங்க உங்க பிசினஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க அதை பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். அதாவது செவ்வாய்க்கிழமையில இருந்து புதன்கிழமையில பாத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் எல்லாரையுமே வெரிஃபை பண்ணிடலாம். இது வந்து மிகவும் குறைந்த நேரம் தான் எடுக்கும் நிறுவனத்தை ஒரு வெரிஃபை பண்ணுவதற்கு. ஆனா இது இப்ப சரியான நேரம். நான் இந்த இடத்துல வந்து உண்மையா இருக்க விரும்புறேன். நீங்க ஒவ்வொரு பெரிய ப்ராஜெக்டுக்கும் ஒரு பிக் லான்ச் இருக்கு. ஏன்னா எவ்வொருடைய சிங்க்ரனைசேஷன் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது.
நமக்கு இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். அத வந்து நீங்க லெபார்டரியில டெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அது வந்து உண்மையான வாழ்க்கையில தான் டெஸ்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து இமெயில் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிஸ்டம் வந்து சேம் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்கு அப்படின்றாங்க. ஆனா அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், எவருடைய சர்வரும் நம்மளுடைய சர்வரும் அப்கிரேட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அப்பதான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரிப்படப்படும். நம்ம கிட்ட ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து 14th செப்டம்பர்ல இருக்கிறது. இப்போ லைப்ரரி சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன். ஆப் ஸ்டோர்ல இருந்து எடுக்கணும்ன்றத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இட்டாலியன் மற்றும் மத்த கண்ட்ரில கேள்விகள் வந்திருந்தது. ஏன்னா அவர்களுக்கு கன்ஃபர்மேஷன் SMS வரல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை ஏறும் பார்த்திருந்தோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா சில நேரத்துல ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க சில பேர். அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டிசார்டரா இருந்ததுனால அந்த சர்வீஸ் SMS, அந்த SMS சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு வராமல் இருந்துக்கலாம். ஆனா 9th of செப்டம்பர்ல பார்க்கும்போது லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து மாற்றப்பட்டது. அப்போ இந்த SMS சென்டிங் சர்வீசஸும் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா நாங்க இதுல இன்னும் வேலை செய்வதற்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையில. இப்போ வந்து SMS வழியா கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இல்லை. இப்ப உங்ககிட்ட ஓல்டு அப்ளிகேஷன் யூகேன் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில லஞ்ச் டைம்க்குள்ள ஆண்ட்ராய்டுல ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவர்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லியிருந்தோம் கடந்த வெபினார்ல. ஏன்னா நிறைய மேனுவலான ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால நாங்க அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு கொடுப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் அவர்கள் மறுபடியும் இதே செய்ய வேண்டாம் அப்படின்றதற்காக கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து சொல்றேன், யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன் அப்படின்றது சொல்றேன். நம்ம எவருடைய சின்க்ரோனைசேஷன் இன்னும் செய்யப்படவில்லை. பார்ட்னர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனுக்காக அக்கௌண்ட் எவருச்சு ஆல்ரெடி யூஸ் பண்ண இமெயில் பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. இப்போ அந்த நாங்க எல்லா ஓவர்லாப்ஸையுமே வந்து ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்றது இன்னும் வந்து முழுமையாக நடக்கல. அதனால இந்த இமெயில்ஸ் எல்லாமே சிஸ்டம்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படும். டெலிபோன் நம்பர்ஸும் ரிமூவ் பண்ணப்படும். கம்பெனி வந்து புது இமெயில்ஸோட ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஓவர்லாப்பிங் அப்படின்றது நமக்கு வேண்டாம். அப்புறம் அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் அதை பத்தின அப்டேஷன் வந்து கொடுப்போம். அடுத்த செஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23 இருக்கும். மாஸ்கோ டைம் 1 PM. அந்த இடத்துல நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அடுத்த செஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து எங்க எப்படி நிறுத்தணும் அப்படின்றத சொல்லி நம்ம பார்ப்போம். அதுவும் லைவா நம்ம தெரிஞ்சுப்போம் எப்படி வந்து பிசினஸ் ஓனர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுவது அப்படின்றது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஆப்பை மற்றவர்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ
இப்போ உங்களுடைய இந்த ப்ரோமோ கோடு வந்து நீங்க கிளைண்ட்ஸ் ப்ரோமோட் கோட எல்லாருக்கும் வந்து கொடுத்து நீங்க பண்ணலாம். நீங்க நிறைய ஸ்கோர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு நீங்க ஒரு வார்னிங் கொடுத்துருங்க. அதாவது சிஸ்டம் இப்பதான் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய சிட்டி இப்போதைக்கு இருக்காது. ஆனா கவலைப்பட வேண்டாம். ஆனா கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது அந்த நெகட்டிவிட்டி அவர்களை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுங்க. ஏன்னா அது வந்து பிளே மார்க்கெட்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆப்போடைய இது ஒர்க் வந்து நிறைய பேருக்கு தெரிய வராது. அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவர்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுங்க இது ஆரம்பத்துல இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே குட் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர்களுடைய இமெயிலையும் டெலிபோன் நம்பரையும் கொடுக்கும்போது அந்த இமெயிலும் டெலிபோன் நம்பரும் வந்து எவ்வொருச்சிலும் இருக்கக்கூடாது. அப்ப அவர்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து அந்த இமெயிலுக்கு வரும். ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவர்களுக்கு பாஸ்வேர்டு வரும் இமெயில்ல. அப்போ அந்த இமெயிலை தொலைத்து விடாதீர்கள். அந்த பாஸ்வேர்டை தொலைத்து விடாதீர்கள். ஏன்னா அவர்கள் இமெயில் கொடுக்கிறது கண்டிப்பாக அவர் பயன்படுத்தணும். அந்த இமெயில அவர்கள் ஓபன் பண்ண தெரிஞ்சுக்கணும். பாஸ்வேர்டை வந்து பத்திரப்படுத்தி சேவ் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு ரெக்கவரி சர்வீஸ் வந்து தெரியும். ஆனா உங்களுக்கு அக்சஸ் வேணும் அந்த இமெயிலுக்கு. அதனால நீங்க பயன்படுத்தாத இமெயிலை வந்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்க ஆக்சஸ வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்றது மிகவும் கடினமாயிடும். பாஸ்வேர்டை தொலைத்து விட்டீர்கள் என்றால் மேனுவல் சப்போர்ட்ல. சோ இதுதான் நம்மளுடைய பாஸ்வேர்ட் சிஸ்டம். இப்ப வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது. அடுத்த வாரம் Thursday அப்போ நம்ம புது ஃபார்மேட்டை பார்ப்போம். அந்த ஃபார்மேட்டை வந்து 2 ஸ்டேஜாக பிரிப்போம். அப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய பாஸ்வேர்ட் வந்து எப்படி உருவாக்குவது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நண்பர்கள் அனைவருக்கும் இதுதான் வந்து இதுவரைக்கும் பிரசன்டேஷன்ல கொடுக்கப்படுகிறது. இதற்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேளுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. முதலாவதாக இதற்கு முன்னாடி என்ன கேள்விகள் எனக்கு வந்திருக்கிறதோ அதை பத்தி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரவில்லை அப்படின்றத சொல்றாங்க. சிஆர்எம் பத்தி பார்க்கும்போது சிஆர்எம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு ப்ரோமோ கோட் வரலன்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரல, கன்ஃபர்மேஷன்றாங்க. இப்போ நீங்க உங்க யூகேன பிசினஸ் ஓனருக்கு வந்து நீங்க தெரியப்படுத்த போறீங்க அப்படின்னா நீங்க ப்ரொமோட்டராக மாறணும் அப்படின்னா டெஸ்ட் எடுக்கணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும், நீங்க கன்சல்டன்ட்டுக்கு இல்ல அதுக்கு மேல இருக்கணும், நீங்க யூகேன் ஸ்டார்ட் பேக்கேஜ் அப்படின்றது இருக்கணும். உங்களுக்கு அந்த லெட்டரை எல்லாம் வரவில்லை என்றால் நீங்க எல்லா ரெக்வயர்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கீங்களான்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ப்ரொமோட்டராக மாறுவதற்கான ப்ரோமோ கோட் உங்களுக்கு வரும். ஏன்னா யூகேன் ஸ்டார்ட் பே பண்ணல அப்படின்னா அந்த லெட்டர் உங்களுக்கு சிஸ்டம் அனுப்பாது. ஆனா நீங்க எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் மீட் பண்ணி அதுவும் நீங்க கண்டிப்பா ஷியோரா இருக்கீங்க, கன்சல்டன்ட் ஹையர் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, பேக்கேஜும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சப்போர்ட்ல எழுதுங்க உங்க யூசர் நேம் எவோரிச் லாகின்ல. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆப் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும். முதல்ல அட்வான்டேஜ் இது என்ன இருக்கு அப்படின்றது. அதனால நம்ம இந்த ஆப்பை பத்தி ஒரு நல்ல விளக்கம் வந்து நம்ம கொடுத்திருக்கிறோம். ப்ரொமோட்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, பிசினஸ் ஓனருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரைனிங் கொடுத்திருக்கோம். நீங்க அதுல சில பாயிண்ட்ஸ் வந்து மறந்திருக்கலாம். அப்போ அந்த ட்ரைனிங்க மறுபடியும் பாருங்க.
அது வந்து பிசினஸ் லான்ச் பத்தி சொல்லப்பட்டிருந்தது. சின்ன சின்ன பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா உங்க யூகேனை பயன்படுத்துறதுக்கு ஆனா ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து லீஃப்லெட்ஸ் வந்து கொடுக்கும். அத பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். சரி, பெனிஃபிட்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்ப்போம். ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, கண்டிப்பாக அந்த ட்ரெய்னிங்கை ரீவாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்கலாம் எப்ப வந்து அத டெலிவர் பண்ணணும். சில நேரத்துல சில முடிவுகளை வந்து ஆன் த ஸ்பாட்ல எடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பிசினஸ் ஓனர் மாதிரி சில பேர் வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஆனா மத்தவர்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்குன்னு அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால உங்களை அந்த ட்ரைனிங் போய் மறுபடியும் பார்க்க சொல்றேன். நான் ஒரு பிசினஸ் ஓனர் ரெஜிஸ்டர் பண்ண என்னுடைய ப்ரோமோ கோட பயன்படுத்தி அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லை, அவர்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க டெலிபோன் நம்பர் பயன்படுத்திப்பாங்க. அவர் வந்து யூகேனுடைய ஒரு காமன் யூசரா இருப்பாங்க, பிசினஸா இருக்க மாட்டாங்க. நீங்க அவரை பிசினஸ் ஓனராக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து எவோரிச்ல இல்லாத இமெயில வந்து அவர்கள் இண்டிகேட் பண்ணணும். அதே நேரத்துல எவோரிச்ல இல்லாத டெலிபோன் நம்பரை அவர் இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு காமன் யூசராக ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு பிசிக்கல் இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். உதாரணத்துக்கு அவர்கள் ஆல்ரெடி எவோரிச்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னா அவர்கள் சிஸ்டம்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா பிசினஸ் ஓனரா இருக்கும்போது அவர்கள் எவோரிச்சில் இல்லை அப்படின்றத சொல்லணும். அதாவது இமெயிலும் டெலிபோன் நம்பரும் எவோரிச்சில் இல்லாததை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து எவோரிச்ல ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா அந்த இதை லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா போனஸஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் பத்தி பிசினஸ் ஓனர் பேசினா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெரிஃபிகேஷன் அதுக்கு கவலைப்பட வேண்டாம். வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்டை பத்தி நம்ம இன்னும் ஆர்வமாக பார்ப்போம். இப்போ நம்ம எம்ப்ளாயர்ஸ் லிங்க் இருந்தது அப்படின்னா என்ன பண்றது? அந்த ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் பண்ற ப்ரோமோ கோட் இல்ல, இப்ப ப்ரோமோ கோட் மேனுவலாவும் பண்ண முடியல அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிசினஸ் ஓனர் வந்து அதாவது அவருடைய அக்கௌண்ட்டை எவோரிச்சோட சிங்க்ரனைஸ் பண்ணவில்லை என்றால் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா எக்ஸ்பைரியில இருக்கலாம். அடுத்த செஷன்ல வந்து உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு QR கோட் தேவைப்படும். அதுல ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது தான். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, எப்படி கேஷியர் சிஸ்டம்ல அந்த ஆப் வந்து கனெக்ட் ஆகும்? கேஷ் ரெஜிஸ்டர். அதாவது நண்பர்களுக்கு இது வந்து கேஷ் ரெஜிஸ்டர் ஆப் கிடையாது. இது வந்து மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஆப். கேஷியர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வருவாரு. ஆனா அவர் வந்து பேரலா தான் யூஸ் பண்றாரு யூகேனை தவிர, ஆனா இன்ஸ்டட் இல்ல. அதற்கு பதிலாக இது பயன்படுத்தவில்லை. நம்ம QR கோட காட்டுறோம், கேஷியர் வந்து அதை ஸ்கேன் பண்ணுவாரு, பேமெண்ட் பண்றோம். கேஷ் ரெஜிஸ்டருக்குள்ள கனெக்ட் ஆகவில்லை அப்படின்றத சொல்றாங்க. அவர்கள் வந்து அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி கிளிக் பண்ணி பே பண்ணா போதுமானது, அவ்வளவுதான். அதாவது பிசினஸஸ் வந்து உடனடியாக வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம்
யூசர் அனைவருக்குமே வந்து அந்த பிசினஸ் அங்க இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். கிளைண்ட்ஸ் இங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீக்கு முன்னாடி பே பண்றதுக்கு முன்னாடி அவர்கள் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து கிளைண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைண்ட்ஸ் வந்து போனஸ் கிடைக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுனால அவர்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணும்போது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவர்கள் ப்ரொமோட்டராக மாறுவார்கள். அதாவது இன்னொரு கேள்வி இருக்கு, எவோரிச்ல இருக்கிற ஒருத்தர் வந்து யூகேல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க இன்னொரு டெலிபோன் நம்பரும் இன்னொரு இமெயிலும் தான் கொடுக்கணும். இப்போ அவர்கள் வந்து இன்னொரு டெலிபோன் நம்பரும் இன்னொரு இமெயிலும் கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய ப்ராஃபிட்டை வந்து வித்ரா பண்ணும்போது சாஃப்ட்வேர் வந்து அதே பாஸ்வேர்ட் இருக்கிறதுனால வெரிஃபை பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா புது இமெயில் புது நம்பர் அப்படின்றது முக்கியம் தான். ஆனா நீங்க வந்து அடிஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எவோரிச்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகணும். உங்களுக்கு 2 அக்கவுண்ட் இருக்கக்கூடாது ஒரு நபருக்கு. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மற்ற ரூம்ல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா பார்ப்போம். ஹலீத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார்கள். அதாவது லான்ச் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு செட்டப் இருந்தது, அதுல பயன்படுத்தினா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதற்கு முன்னாடி ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் இருக்கு, அவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதற்கு முன்னாடியே அப்படின்னா அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 100 கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு, அவர்கள் ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஆனா எல்லாருமே இல்ல, நமக்கு அதற்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அவர்களுக்காக. நாங்க வந்து ஒரு மேனுவல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். நம்ம அந்த லிஸ்ட வந்து உங்களுடைய நெட்வொர்க்ஸ்க்கு டெலிவர் பண்ணுவோம், என்ன கம்பெனி வந்து ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இந்த யார் யாரெல்லாம் ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றார்களோ உங்க கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா நீங்க அந்த மெயில் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டர்பிரினரோட இமெயில் அட்ரஸ் வச்சுதான் பண்ண முடியும். அது எவோரிச்லயும் இருக்கக்கூடாது, டெலிபோன் நம்பரும் எவோரிச்சோட இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்பெனி பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா டெமோ மோட் அப்படின்றது முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்து அதை நீங்க அனுப்பவில்லை என்றால் நாங்க வெரிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் பண்ணுவதற்காக அந்த கிரிட்டிக்கல்னஸ் வந்து புரியப்படுத்துவோம். ஏன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்றது முக்கியம். இப்ப ப்ரமோட்டர்ஸ்க்கு நான் மறுபடியும் சொல்றேன்,
அதாவது மார்ச்ல லான்ச் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இவங்க அவங்க கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவர்களுக்கு இமெயில் வந்துருச்சு, ப்ரோமோ கோட் வந்துருச்சு, லிங்க் வந்துருச்சு. ஆனா அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணவில்லை அப்போ. ஆனா அவர்கள் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணலாமா? ஒரு பிசினஸ் ஓனர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு லிங்க்ஸ் தேவை கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மொபைல் ஆப்ல நீங்க உங்க அப்ளிகேஷன் போங்க. அந்த இடத்துல ப்ரொமோஷனல் கோட ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அந்த இடத்துல லாகின் பாக்ஸ்லயும் சரி, பாஸ்வேர்ட் பாக்ஸ்லயும் அது மட்டும் தான் நீங்க என்டர் பண்ணி போங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அது டபுள் செக் மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இத பத்தி வேற கேள்விகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மொபைல் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. அப்ப கூட இல்லை, இப்ப கூட இல்லை. நீங்க அவர்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் வெரிஃபிகேஷன் சிஸ்டமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டாம் வெரிஃபிகேஷன். சில நபர்கள் பாத்தீங்கன்னா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி எவரிஸ்ட்ல இருந்தீங்கன்னா. ஏன்னா நீங்க உங்க ப்ரோமோ கோட கொடுத்து தான் நீங்க உள்ள போறீங்க. ஆனா இதுவே ஒரு பிசினஸ் ஓனருக்குன்னா அப்படி கிடையாது. அவர்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ஏஜென்ட் ரேங்க் ஹோல்டராக இருக்கிறாரு, அவருக்கு லிங்க் வரவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரோமோட்டர்ஸ் கிட்ட நீங்க போய் பேசுங்க. என்ன ரேங்க் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்றது. சத்யானா அவர்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்றார்கள். யூகெயின் டீம்ல இருந்து நீங்க ஏஜென்ட்டாக இருப்பீங்க. நீங்க ஒரு பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 யூனிட்ஸ் அப்படின்றதுனா நீங்க குவாலிஃபைடு. எல்லா பேக் ஆபீஸ்லயும் சேர்த்து சரி, தனியாக இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸாம் எழுதணும். ஒண்ணு நீங்க கன்சல்டன்டாக இருக்கணும். நீங்க கன்சல்டன்டா இல்ல அப்படின்னா நீங்க அனில்குமார் அவர்கள் நீங்க இப்ப ஏஜென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு 1000 யூனிட்ல பண்ணிருப்பீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பர்சனல் வால்யூம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியும். அப்ப நீங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் 55% மேல நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க EIP ஸ்டார்ட் யூ கெயின் அப்படின்றத வாங்கலாம். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷனல் கோட் வரும் ப்ரொமோட்டர்ஸ்க்கு. நீங்க ஒரு ப்ரொமோட்டரா இருக்கும்போது நீங்க பிசினஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்க எல்லா கண்டிஷன்ஸுமே இது பூர்த்தி செய்யவில்லை என்றால் நீங்க ஒரு கிளைண்ட்டை மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது காமன் யூசர்ஸ், மற்றவர்கள் பிசினஸ் ஓனரை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு கேள்விகள் இன்னும் இருந்தது அப்படின்னா இமெயில் கொடுத்திருக்கதை பயன்படுத்திக்கோங்க. சரி, ஏஜென்ட்ஸும் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம். ஆனா நீங்க எக்ஸாம் எடுத்ததுக்கு அப்புறம், நீங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் யூகெயின் பேக் ஆபீஸ்ல ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டலாக்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் சத்யானா நீங்கள் வந்து அந்த லிங்கை சென்ட் பண்ணுங்க. எங்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் நாம எடுத்துக்க முடியும்னு சொல்லி நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட இருக்கு. அவர்கள் வந்து உங்களிடம் லிங்கை ஷேர் செய்வார்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் Q&A தெரிவிக்கலாம்.
இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்விக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்ப வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. நன்றி உங்களுடைய பொறுமைக்கு. இப்போ எந்த கொஸ்டின்ஸ் வந்து பதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதுனால சில தாமதம். இப்போ சாக்ஷி கேட்டிருக்காங்க ஹிந்தி ரூம்ல இருந்து, அதாவது ஹிந்தி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நன்மைகள் மேலும் வந்து லாபங்கள் குறித்த ஒரு கேள்வி ஹிந்தி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்டிருக்கிறத வந்து இப்போதைக்கு அது நேரம் இல்லை. ஏன்னு சொன்னா இதுதான் ஆரம்பம். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் முன்னரே அறிவித்தபடி ஒவ்வொன்றா வந்து நம்ம செக் பண்றதை விட சாட்ல செக் பண்றதை விட Q&A கொடுத்தா அந்த ஈஸியா பதிலளிக்க முடியும். ஆகையால் எல்லாரும் இருக்கும் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் Q&A உங்களுடைய கேள்விகளை தெரிவியுங்கள். ஆகையால் எந்த கேள்வியும் மிஸ் ஆகாது. சரி, இப்ப வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி நீங்க கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரிகவரி லிங்க் உங்களுக்கு வரும். இப்போ பாஸ்வேர்ட் வந்து போன் நம்பர் மூலமாக நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாங்க. யூஸ்வலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாடிக்கையாக வந்து நமக்கு பாஸ்வேர்ட் வேணும்னு சொன்னா மெயிலுக்கு தான் வந்து மெசேஜ் வரும். அதுதான் வந்து சேஃபும் கூட. இப்போதைக்கு ரெக்கவரி பாஸ்வேர்ட் வந்து போன் நம்பர் மூலமாக இல்லை. ஆனால் வந்து நாங்க கூடிய சீக்கிரமே அந்த பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணி போறோம். இப்போ எவோரிச் பார்ட்னராக இருக்கிறீர்கள் அப்படின்னா எவோரிச் பேக் ஆபீஸ்ல மெசேஜஸ், அதுல வந்து யூகெயின்ல இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்திருக்கும். பர்சனல் ப்ரோமோ கோட் நீங்க முன்னரே எவோரிச் பார்ட்னராக இருந்தால் பஃபர்ல வந்து நீங்க காப்பி பண்ணணும். பிறகு லாகின்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ சில சமயம் இதில் கூட உங்களுக்கு சிரமம் இருக்கிறது என்றால் சப்போர்ட்டுக்கு நீங்க எழுதுங்க. ugain.support@ugain.dev உங்களுடைய எவோரிச் லாகினை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கிளியரா அவர்களுக்கு எழுத வேண்டும். அப்பதான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்களுக்கு புரியும். சரி, நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கிலீஷ் ரூம்ல இருந்து கடைசி கேள்வி நண்பர்களே. நம்ம வந்து நேரம் கம்மியா தான் இருக்கு. விஐபி மெம்பரா இருக்கணுமா, கன்சல்டன்ட் அல்லது அதற்கும் மேலாக பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 யூனிட்ஸ். யூகெயின் பர்ச்சேஸ் பண்ண உடனே ட்ரைனிங் எடுக்கணும், எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோரா எடுக்கணும் இருந்தால் போதுமானது. விஐபி கிளப் மெம்பர் இப்போதைக்கு இல்லை. இதுதான் கேள்விக்குண்டான பதில். சரி, இங்கிலீஷ் ரூம்ல இருந்து வந்து இந்த கேள்விக்கு பதில் அளித்து விட்டாகியது. அடுத்தது வந்து என்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். நண்பர்களே, அதாவது வெரிஃபிகேஷன் பற்றிய ஒரு கேள்வி. இதுல வந்து போனஸ் கேஷ்பேக் எல்லாமே கரெக்டா வந்துருக்குமா, அதாவது வெரிஃபை ஆகலன்னு கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாம வந்து கிளையன்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். முழுமையான டிஸ்கவுண்ட் மேலும் கேஷ்பேக்
எல்லாமே வந்து அடுத்த செஷன்ல நாம பார்க்கலாம். ஏன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கணும். ஒன்ஸ் வந்து அவர்கள் வந்து கம்பெனி ஆகட்டும் வெரிஃபிகேஷன் முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல், இப்பொழுது நமக்கு என்ன தேவை? ஏன்னா நாம எங்க நிலையில போயிட்டு இருக்கோமோ அதை விட ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த ஒரே லைன்ல நம்ம போகணும், தொடர்ந்து ஸ்டெடியா போகணும், மெதுவா. அதே சமயத்துல கம்பெனியை தொடர்ந்து போகணும், கம்பெனிக்கு முன்னாடி ஓடக்கூடாது. ஆகையால் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து கிரீன் லைட் பிசினஸ் ஓனர்ஸ்க்காக காத்திருக்கிறது. இப்போதைக்கு அமைப்பு ஆப்ல வந்து பிசிக்கல் இண்டிவிஜுவலாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா சிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பை என்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அந்த மேப்ல வந்து என்ன சிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னு சொன்னா ஜியோ லொகேஷன் ஆன் பண்ணிருக்கீங்க. ஜியோ லொகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ரோம்ல இருக்கும் அப்படிங்கிறப்ப, உதாரணத்திற்கு வந்து வெரிஃபைட் பிசினஸ் இன்னும் ரோம்ல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ்ல வந்து ரோம் ஆட் ஆகாது. ஏன்னா வியாபாரங்கள் வந்து மக்களை தேடி சென்றடைகிறது, கனெக்ட் பண்ணுது, இணைக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் மேலும் வியாபாரங்கள் இரண்டும் சேர்ந்ததுதான் லாபம். ஆகையால் நிறுவனத்திற்காக நாம் காத்திருக்கோம். அதாவது நிறுவனத்தின் அப்டேட்ஸ், மேலும் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஆட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணணும். அதற்காக வந்து நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்னர் வந்து நாம அவசரப்படக்கூடாது. சரி, இப்ப வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ரொம்ப சீக்கிரமா விரைவாக வந்து முடிவடைகிறதான்னு சொல்லி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சரி, ஸ்பானிஷ் சாப்டர்ல இருந்து ஒரு கேள்வி, அதை பார்க்கலாம். ஒரு நிமிடம் கொடுங்க. சரி, இப்போ 100,000 பிரான்ச்சஸ் இருக்கு, 100,000 பிரான்ச்சஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயை பற்றி கேட்கிறார்கள். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, 100,000 பிரான்ச்சஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பிரான்ச்சும் வந்து வெரிஃபை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தேவை கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு கம்பெனி கீழ் இயங்கும் பல கம்பெனி. ஆகையால் ஒரு கம்பெனி வந்து பெயர் ஒன்றே இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா போதுமானது. ஆனா வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறதுனா கண்டிப்பா வந்து அந்தந்த லொகேஷனுக்கு ஏற்றபடி பண்ணணும். ஆனா ஒரு பெயர் அப்படிங்கிறது தேவையில்லை. சரி, மிகப்பெரிய வியாபாரம் அப்படின்னு சொன்னா முன்னுரிமை வந்து சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரத்திற்கு இப்பொழுது நாம் ஆரம்பித்திருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான செயின் ஆஃப் லிங்க்ஸ் வந்து பிறகு நான் ஆட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இது ஸ்டார்ட்ங்கிறதுனால. அப்புறம் 11th of December 3 மாதம் கழித்து அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ணல அப்படின்னா ஒரு பிரான்ச் தான் ஆட் பண்ண முடியும். பிறகு வந்து அந்த கம்பெனி சரியானபடி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணதுன்னு சொன்னா மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 மாதங்கள் வந்து இலவசம். அதற்கு பிறகு வந்து எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் செய்யணும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இப்ப வந்து அவர்கள் வந்து யூகேன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதாவது இவோரிச்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? இப்போ நண்பர்களே, நான் ஒண்ணு சொல்ல போறேன். இப்போ என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இது வந்து ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தர் கீழே இருக்கீங்க, அதாவது டவுன்லைன் அப்ளைன் வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறப்போ இன்னொரு லைன்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேவையில்லை.
சிஸ்டம் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்ளிகேஷன் தான். இப்ப வந்து மேனுவலா நம்ம எதையும் செய்யறது இல்லை, ஆட்டோமேட்டட் எல்லாமே. ஆகையால் வந்து இந்த போன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறப்போ இது வந்து முன்னரே கொடுத்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு நம்பர் தான் ஒருத்தர்கிட்ட இருக்க முடியும். ஆகையால் மெயில் ஐடி எல்லாமே வந்து மெயில் கிரியேட் பண்றதுவே அலோவ் பண்ணாது. அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? சரி, அது மாதிரி பண்ண வேண்டாம். நீங்க வந்து சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி. இப்ப வந்து யூபிஎன் ஸ்டார்ட்க்கு வந்து பே பண்ணிருக்காரு, அவர் ப்ரமோட்டரா இருக்காரு. பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பிசினஸ் ஓனர்ஸ் அவர்கள் வந்து ஸ்டார்ட் யூபிஎன்க்கு திரும்பவும் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வேற வேற பிசினஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு. இந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டடா இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஏன்னு சொன்னா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அடுத்தடுத்த பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட கான்டாக்ட் இருக்கும்போது ஆன்போர்டுக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஆகையால் வேற பிசினஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஸ்டார்ட் யூகெயின் பேக்கேஜ் அவர்கள் வாங்க வேண்டும். அடுத்தது, இப்போ பிசினஸ் ஓனர் வந்து ஸ்டார்ட் யூகெயின் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, திரும்பவும் எதுக்கு 600 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரும்பவும் வந்து டெக்னிக்கல் நெட்வொர்க் ரிலேட்டட் क्वेश्चन. இப்போ பல்வேறு விதமான பிசினஸ் ஓனர்ஸ் கூட கனெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா ப்ரமோட்டர்ஸ் அக்கவுண்ட் வழியா லிங்க் வழியா யூஸ் பண்ணலாம். இப்ப ப்ரமோட்டராக அவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, பல்வேறு பிசினஸ் வந்து அவர்கள் கீழே கொண்டு வராங்க ப்ரமோட்டர் இல்லாம. அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன ஆகும்? ஒரே லெவல்ல பல தடவை வந்து கமிஷன் வரும். இப்போ டீப்பா வந்து அவங்க ஸ்ட்ரக்சருக்குள்ள போறாங்க அப்படிங்கிறப்ப $300 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் பிறகு வந்து யூபிஎன் ஸ்டார்ட்டும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டெப்தான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பிசினஸ் ஓனராக வந்து அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப பல்வேறு விதமான பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அவர்கள் கான்டாக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரணும். அடுத்த கேள்வி. சரி, இப்ப வந்து Q&A கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் அளித்தாகிவிட்டது. இப்போ சான்றிதழ் பற்றிய கேள்வி வந்து சாட்ல இருந்து எடுத்திருக்கோம். அதாவது யாரெல்லாம் வந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து இவோரிச் பேக் ஆஃபீஸ்க்கு நாங்க அனுப்பிச்சிருக்கோம். ரிசல்ட்ஸ் வந்து நீங்க பாருங்க, புதிய பட்டதாரிகளுக்கு சான்றிதழ்கள் அனுப்பப்படும். பேக் ஆஃபீஸ் இவோரிச் பேக் ஆஃபீஸ்ல முன்னரே இருக்கிறது. யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்களோ அவர்களுடைய சான்றிதழ்கள் வந்து இவோரிச் பேக் ஆஃபீஸ்ல அவைலபிளாக இருக்கிறது. சரி நண்பர்களே, லான்ச் வந்து இப்போ வெப்சைட் லான்ச் ஆகி இருக்கிறது. இப்போ ஆண்டர்பிரனியர்ஸ் மேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, யூகே, கசகஸ்தான், இட்டலி, வியட்நாம், ஸ்பானிஷ், இந்தியா, சுவிட்சர்லாந்து, பெலாரஸ், இந்த இடங்கள்ல இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் யூகெயின் ப்ரொமோட்டரா இருப்பாங்க இல்ல மத்த கம்பெனி ப்ரொமோட்டரா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறோம். அதாவது நமக்கு வந்து வெப்சைட் இருக்கு, ஒரு வந்து தனிப்பட்ட நபருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கு, அதுக்கப்புறம் பிசினஸ் ஓனருக்கு அப்படின்னு இருக்கு. அதுதான் ugain.app, அதுதான் நம்ம வெப்சைட். நம்ம இன்னும் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நம்ம Q&Aவும் இருக்கும். மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணப்படும்,
சிஆர்எம்னா என்ன, அதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது கேக்குறாங்க. அப்படி என்றால் இப்போ சிஆர்எம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றது, யூகெயின் சிஆர்எம் அப்படின்றது, இந்த இடத்துல ப்ரொமோட்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அவர்களுடைய பிளான் பிசினஸ் ஓனர்ஸோட எப்படி வைத்துக்கலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுவதற்கு. யூகெயின் வந்து அதற்குன்னு ஒரு தனியான சிஆர்எம் இருக்கு. இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் வந்து சிஆர்எம்கான ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா யூகெயின் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிசினஸ் பண்ணுவதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ஸை சந்திப்பது, நிறுவனத்துடைய பெனிஃபிட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவது, அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு கிளைண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அந்த கம்யூனிகேஷன்ஸ். இந்த இடத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ரொம்ப டயர்ட். நிறைய பிசினஸ் ஓனருக்கு வந்து நிறைய நேரம் இருக்காது. அப்ப யூகெயின் வந்து அவர்களுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கும். அதே நேரத்துல கிளைண்ட்ஸையும் நிறைய உருவாக்கும். கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் ட்ரைனிங் இன்னொரு தடவை பார்க்கணும், உங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லும் போது. நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். அதாவது ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரிபப்ளிக் ஆஃப் பெலரூஸ் உடைய கண்ட்ரி கோட போட்டிருக்காரு, அது ராங் நம்பர் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சரி, இந்த கேள்வியை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெலரூஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண விடலை டெலிபோன் நம்பர்ல அப்படின்றத நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதிக்கிறேன் இப்போ. இப்போ வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அந்த நம்பர் ரெகக்னைஸ் ஆகல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து உடனடியாக சொல்ல முடியும் அப்படின்னா இல்ல. கண்டிப்பாக இது அடுத்த வெபினார்ல சொல்லப்படும். எஸ்எம்எஸ் வரவில்லை என்றால் எப்படி வந்து பாஸ்வேர்டை வந்து அக்சஸ் பண்ணுவது? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கு. இப்ப நான் சப்போர்ட் டிக்கெட்ஸ் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு டிக்கெட்டும் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போதைக்கு. செர்கே அவர்களுக்கு இந்த கேள்வி. இமெயில் பாக்ஸ் போங்க, உங்க சப்போர்ட் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு கேள்வி பதில் வந்திருக்கும். நீங்க மறுபடியும் வந்து ரீரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் பிசினஸ்க்கு. ஒருத்தர் சொல்றாங்க, ஆல்ரெடி நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஃப்ரீ டைம் பீரியட் அப்படின்றது முடிஞ்சது. ஆனா ஃப்ரீ ட்ரையல் வந்து மறுபடியும் வந்து 11th செப்டம்பர் ஆரம்பிக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. எங்களால வந்து மறுபடியும் ரீ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதா? ஏன்னா அந்த பிசினஸ் வந்து ஆல்ரெடி அவங்க கிளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கேஸ வந்து நாங்க தனியா பார்க்கிறோம். எப்ப வந்து எல்லா ரெஜிஸ்டர் கம்பெனியும் விசிபிளா இருக்கும் மேப்ல அப்படின்னு பாருங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு முன்னாடி வந்து இந்த தகவல் வந்து பகிர்ந்துக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து அந்த கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து தாடிட்டு இருக்கோம். யூடியூப் இருக்குமா ரெக்கார்டிங் அப்படின்றது கேக்குறாங்க. கண்டிப்பாக இருக்கும். சர்வீஸ் ஃபீ அப்படின்றது 10% அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர்.
சர்வீஸ் ஃபீ வந்து டிப்ஸ் மாதிரி, இது வந்து பேங்க் ஃபீஸ் மாதிரி கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆஃபனா பாத்தீங்கன்னா அதுல வந்து சர்வீஸ் ஃபீஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். சில நிறுவனங்கள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய சர்வீஸ் வந்து $100. இப்ப யாராவது அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு அவங்க பே பண்றாங்க அப்படின்னா வெயிட்டர் வந்து வருவாங்க. $100 இல்ல, $110. இதுதான் வந்து $110 அப்படின்றதுதான். ஏன்னா 10% அப்படின்றது சர்வீஸ் ஃபீ. இது வந்து ஒரு மெயின் ரிசிப்ட்ல ஆட் பண்ணப்படும் அங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க எம்ப்ளாயிய உங்க பிசினஸ் அக்கவுண்ட்ல ஆட் பண்ணும்போது, ஒரு பிசினஸ் அக்கவுண்ட்ல நீங்க ஆட் பண்ணும்போது அவர்களால பார்க்க முடியும். அதாவது அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணும்போது ஆப்ல ஒரு கஸ்டமைஸ்டு ஃபிளாஷ்னு வரும். ஆண்ட்ராய்ட்ல நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ்ல ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ப நீங்க செட்டிங்ஸ் போங்க. அந்த இடத்துல கியர் ஐகான் அப்படின்றது இருக்கு. என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நமக்கு அது கண்டிப்பா தேவை. அப்போ நீங்க உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்மளால வந்து பொதுவா வந்து ஆப்ல பண்ண முடிஞ்சது. நமக்கு ஒரு டெலிகிராம் பாட் இருக்குதான். பிசினஸ்க்கு அப்படின்னு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒன்று இருக்கு, ஓனர்ஸ் ஆஃப் த பிசினஸ்க்கும் இருக்கிறது. டெலிகிராம் பாட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா நாடுமே வந்து டெலிகிராம் பயன்படுத்துறது இல்லை. அதனாலதான் நாங்க வந்து எஸ்எம்எஸ்ல கொடுக்கல. இப்பதான் நாங்க டெலிகிராம் வந்து இப்ப பயன்படுத்துறோம். எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்றத பயன்படுத்துறோம். இப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, ப்ரோமோ கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. நாங்க இதை இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கேள்வி வேணும் அப்படின்னு, அந்த கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்கெட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸ்க்கு. எப்படி நம்ம யூகேனை பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க எல்லாருமே எவரிஸ்ட்ல இருக்கீங்க, எவரிஸ்ட் பார்ட்னராக இருக்கீர்கள் என்றால் நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணணும். ப்ரோமோ கோட பேக் ஆஃபீஸ்ல இருந்து எடுக்கணும். உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து யூகேன்ல கிடைக்கும் ப்ரொமோட்டராக இருந்தீர்கள் என்றால். அதாவது கடந்த வெபினார்ல ப்ரோமோ வீடியோ பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தோம். அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரோமோ வீடியோ வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணப்படும். நியூஸ் வந்து பேக் ஆஃபீஸ்ல நீங்க பாப்பீங்க அந்த எடிட்டிங் போஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னொரு கேள்வி, பேக் ஆஃபீஸ்ல QR கோடு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நான் மெயில் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. QR கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆகும் டெமோ முடிஞ்சதுக்கு அப்புறம். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் கம்பெனில, இல்ல கம்பெனில வந்து 100 கம்பெனிஸ்ல அவங்க இல்ல அப்படின்னு நீங்க பண்ண தேவையில்லை. இது வந்து முன்னாடி கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுடைய எவரெஸ்ட் ப்ரோமோ கோட் வந்து வேலிட் தான். நீ ஆண்டர்பிரனர்ஸ் ப்ரோமோ கோட பத்தி பேசும்போது டெமோ மோட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும், உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோமோ கோட் வந்து பெர்மனன்ட். உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னா அங்கதான் இருக்கும். நான் எக்ஸாம் நேத்து எழுதுனேன், எப்போ வந்து அதற்கான என்னை வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கான பதில் முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படிங்கறத சொல்றோம். மத்த சிட்டிஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க.
மாஸ்கோ வந்து எல்லாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்விக்கு வந்து நாங்க மறுபடியும் பதில் சொல்லிட்டோம். அதனால எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதற்கு முன்னாடி இருக்கிறதோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ்ல வந்து சேர்ந்து விடும். ஒரே ஒரு வெரிஃபைட் பிசினஸ் அந்த சிட்டில இருந்தாலும் கூட அந்த சிட்டி வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியும். மறுபடியும் சொல்றேன், சப்போர்ட் அட்ரஸ் வந்து மறுபடியும் நான் காப்பி பேஸ்ட் பண்ண விரும்புறேன். இதுதான் உங்க சப்போர்ட் அட்ரஸ். support@ugain.dev. அதாவது உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட வரும், நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுதுவதற்கு. நாங்க டெட்லைன் அப்படின்றதை இன்க்ரீஸ் பண்ணல, ஆனா நாங்க இன்னொரு எக்ஸாம் ஆக்டிவேட் பண்றதுக்கும் இருக்கும். நாங்க வந்து டெட்லைன் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஆனா புது எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நேத்து அப்படின்றது ஒரு டெட்லைனா இருந்தது கடந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்டுக்கு. நாங்க அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட் இருக்கு சில பொட்டன்ஷியல் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட. அதனால புது எக்ஸாம் வந்து மறுபடியும் வந்து கொடுக்கப்படும். அதனால புது ப்ரொமோட்டர் உருவாவார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டிங்க்கு அப்புறம் அவருக்கு சர்டிபிகேட் வரவில்லை என்று சொல்றாங்க. நீங்க லிஸ்ட் ஏல இல்ல அப்படின்னா நீங்க எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் மீட் பண்ணவில்லை அப்படின்னு அர்த்தம். லைப்ரரி போங்க எவோரிச்ல, அந்த இடத்துல சேல்ஸ் ட்ரைனிங் யூகெயின் அப்படின்றது இருக்கும், அங்க போங்க. நீங்க லிஸ்ட் ஏவை பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எடுத்து நீங்க பாஸ் பண்றீங்க அப்படியும் நீங்க லிஸ்ட் ஏ சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவர்கள் இஐபி வாங்க முடியும். அப்பதான் நீங்க ப்ரொமோட்டராக மாற முடியும். ஆனால் நீங்க லிஸ்ட் ஏல இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே சரிதான். ஆனா லிஸ்ட் ஏல இல்ல அப்படின்னா என்ன? நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணவில்லை அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா ஏதாவது குவாலிஃபை ஆகவில்லை என்பது அர்த்தம். ஆனா நீங்க கண்டிப்பா ஷியூரா இருக்கீங்க எல்லா ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வந்து எழுதுங்க. எவோரிச்சுடைய சப்போர்ட்டுக்கு எழுதுங்க, இல்லைன்னா யூகெயின் சப்போர்ட்டுக்கு எழுதுங்க. support@ugain.dev இந்த சப்போர்ட்டுக்கு பயன்படுத்துங்க. இப்ப பிசினஸ் ஓனர் வந்து மத்த பிசினஸ் ஓனரை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர்கள் எக்ஸாம் எழுதணுமா, இல்லைன்னா அவர்கள் இந்த 300 யூனிட் பேக்கேஜ் மட்டும் பே பண்ணா போதுமானதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பாலிசி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, பிசினஸ் ஓனருக்கு தெரியும் அவர்களுடைய பிசினஸ்க்கு எப்படி அப்படின்றது. மத்த பிசினஸ் ஓனர்ஸ் பேசலாமா வேண்டாமா, அதனால நாங்க அவர்கள்கிட்ட வந்து எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஒரு பிசினஸ் ஓனர் மத்த பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எவரெஸ்ட் ஒரு 300 யூனிட்ஸ் அப்படின்றத பே பண்ணணும். மத்த பிசினஸ் எக்ஸாம் எழுதாம மத்த பிசினஸ் ஓனர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அவர்கள். அதாவது ஃபுல் வெர்ஷன் 11th of Decemberல மட்டும் தான் பண்ண முடியுமா, ஃபுல் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றாங்க பிசினஸ் ஓனர். இல்ல, தவறு இல்ல. நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுமே நீங்க அதாவது நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே அங்க வந்துரும். இதை வந்து அடுத்த வெபினார்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். அதாவது 11th முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணலாம், ஆனா 11th அப்புறம் எவரெஸ்ட் பேக் ஆஃபீஸ்ல இருந்து தான் போகும்.
உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. 3 PM மாஸ்கோ டைம்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் இருக்கு. அதனால இன்னும் நிறைய கேள்விகள் வந்து நம்மளால பார்க்க முடியாது. அதனால உங்க கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து இந்த support@ugain.dev அனுப்புங்க. இல்ல உங்க நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்போ நம்ம நன்றி சொல்லி விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.